ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கான உங்களோட எர்த்லி மேஸ்குலினோட மெசேஜ், எர்த்லி ஃபெமினைனுக்கு என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு என்னன்னு வாசிப்போம். ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து ஐ ரியலைஸ்ட் ஹூ ஐ ஆம் ஃப்ரம் டீப் வித்தின் அண்ட் வாட் ஐ வாண்ட் இன் லைஃப் அண்ட் ஹவு ஐ வாண்ட் இட் அண்ட் ப்ரையாரிட்டைஸ்ட் இட். யூ ஆர் மை ப்ரையாரிட்டி. இப்போது அந்த மேஸ்குலின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போப்போ எனக்கு டீப் வித்தின் ஹார்ட் என்ன வேணும், எப்படி வேணும், நான் எதை வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறேன், எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இதெல்லாம் வந்து நான் உணர்ந்துட்டேன். அதை நான் ப்ரையாரிட்டைஸும் பண்ணிட்டேன். என்னோட ஒரே ப்ரையாரிட்டி நீ மட்டும்தான் அப்படிங்கிறத எர்த்லி ஃபெமினைனுக்கு சொல்கிறாங்க. இதை விட ஒரு ஹாப்பியாக இருக்கிற வேறு ஏதாவது விஷயம் வேணுமா? ஃபெமினைனுக்கு சும்மாவே தரையில் கால் நிற்காது. இப்போ அவளை தான் சுத்தம். ஆமாம், மேஸ்குலின் நம்மளை மட்டும்தான் ப்ரையாரிட்டியாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை விட ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்க முடியாதுல்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மெசேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஐ ஃபீல் காட் ஹேஸ் given me this deep desire within me for a reason and so I believe my life purpose is within this deep desire and my life purpose is God given solid opportunity to passionately earn well அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். ஸோ இதில் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குள்ளேயும் அவங்கவுங்க ஹார்ட்டுக்குள்ளே இதை தான் எனக்கு வாழ பிடிச்சிருக்கு அப்படின்னு யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணலை அப்படின்னா கூட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நல்லா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன மாதிரி எனக்கு வந்து கோச்சிங் பண்ணுறதும் இந்த மாதிரி என்ன நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அது யார் சப்போர்ட் பண்ணாலும் யாரும் சப்போர்ட் பண்ணலைனாலும் இல்லை யாரோ ஒருத்தர் கரைச்சி கொட்டிக்கிட்டே இருந்தாலும் இதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது வந்து எனக்கு சோல் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்குது. என்னோட எக்ஸ்ப்ரெசிவ்னஸ் 4 பேர் பார்க்குறாங்கிறதே எனக்கு ஹாப்பினஸை கொடுக்குது. இன்னொன்று, அடுத்தவங்க வாழ்க்கையில் என்னால் வேல்யூ ஆட் பண்ண முடியுது. நான் கஷ்டத்தில் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கேன். அந்த சஃபரிங்லேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறத சொல்லி மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியுது. ஓகே, ஸோ அதனால் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும். வெரி பேஷனேட் அபவுட் திஸ் ஜாப். ஸோ இந்த பேஷன் வந்து இதே மாதிரி எல்லாருக்குமே அந்த டீப் டிசைர் பேஷன் இருக்கும். ஸோ அப்போ இப்போ மேஸ்குலின் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கும் ஏதோ ஒரு பேஷன் இருக்குது. இந்த பேஷனில் தான் அவங்களோட லைஃப் பர்பஸ் இருக்குது. இந்த லைஃப் பர்பஸே வந்து அவங்க கெரியராக பண்ணும்போது அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இதுதான் நமக்கு காட் கொடுத்த என்ன சொல்கிறது, சாலிட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன். அப்போது இந்த நம்மளோட பேஷனையே நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணணும், நம்ம லைஃப் பர்பஸை ஃபுல் ஃப்ளோவில் 100% நம்ம வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் மாஸ்குலைன் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபெமினைனுக்கு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மெசேஜுக்கு போவோம். நெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஐ கம்ப்ளீட்லி லெட் கோ ஆஃப் ஆல் மை கார்மிக் பேகேஜஸ் அண்ட் செட் மை செல்ஃப் ஃப்ரீ டு லிவ் மை ட்ரீம்ஸ் இன் ரியாலிட்டி. ஐ நோ தி ரெட் ஃப்ளாக்ஸ் அண்ட் ஸ்டில் பிகேம் ரெடி டு டேக் ரிஸ்க் டு லிவ் மை ட்ரீம்ஸ். ஸோ இப்போ என்னென்னா, அவங்க எதெல்லாம் அவங்கள பின்னி பிணைஞ்சிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் லெட் கோன்னு விட்டுட்டு அவங்க ட்ரீம்ஸை வாழ்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அந்த ட்ரீம்ஸை வாழ்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்கியான விஷயந்தான், நிறைய தடைகள் வருங்கிறது எனக்கும் தெரியும். பட் ஸ்டில் என்னோட ட்ரீமை தான் நான் வாழணுங்கிறதுல ரொம்ப என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், அந்த டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படிங்கிறத ஃபெமினைனுக்கு உணர்த்துறாங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கான மெசேஜ். இனி நாளைக்கான மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென், பாய்.